Hello guys, welcome to Tamil Rail Fanning Films. எங்க இருக்கோம்னா KSR பெங்களூர் சிட்டில இருக்கோங்க. எந்த ட்ரெயின்ல போக போறோம்னா டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். கைஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கன்வென்ஷனல் லிவரி, இது டபுள் டெக்கரோட லிவரி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க சீட் பிளான் போட்டிருக்காங்க பாருங்க. சீட் பிளான், அப்பர் டெக்கு, லோவர் டெக்கு அண்ட் டோர் 2 பக்கம் என்ன சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, டோர் 1 பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன மேட்டர்னாக்கா இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டுறாங்க பாத்தீங்களா, ஸோ அதனால அது வந்து மறைஞ்சது. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ரயில் ஃபேனிங் ஃபிலிம்ஸ். எங்க இருக்கோம்னா KSR பெங்களூர் சிட்டில இருக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம எங்க போக போறோம்னா சென்னை தான் போக போறோம். எந்த ட்ரெயின்ல போக போறோம்னா டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ். ஸோ பெங்களூர்ல இருந்து சென்னை போற டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் நம்ம இன்னைக்கு ஜேர்னி பண்ண போறோம். நான் இந்த ட்ரெயின்ல ஆல்ரெடி ஜேர்னி பண்ணிருக்கேன், பட் ஆனா vlog பண்ணதில்ல. ஸோ இந்த வாட்டி vlog பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இப்போ நம்ம போலாம், உள்ள போயிட்டு நம்மளுக்கு என்ன லிங்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்துலாம். ஓகேவா, என்ன லிங்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ஆன் போர்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. கைஸ், நம்மளோட டபுள் டெக்கர் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வாங்க கீழே போகலாம். கீழே போயிட்டு அவ்வளோதான், உள்ள ஏறிட்டு இன்டீரியர்ஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எக்ஸ்டீரியர்ஸ் பார்க்கணும்னா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கீழே இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லோவர் டெக்கு, மேலே இருக்கிறது அப்பர் டெக்கு. சில டபுள் டெக்கர்ஸ்ல வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, போஸ்டர்ஸ், ஸ்டிக்கர்ஸ் விட்டுருப்பாங்க. பார்க்கலாம். நம்ம கோச் D3 முன்னாடி போனோம். முன்னாடி போயிட்டு நம்ம கோச்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அண்ட் கைஸ், நம்மளோட கோச் பார்த்தீங்கன்னா C3ங்க. C3 ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கான். ராம்ராஜ் வின்னர்ஸ் ஃபார் வின்னர்ஸ் சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருக்காங்க. வாங்க முன்னாடி போயிட்டு லிங்கை பார்த்துக்கலாம். லிங்கை பார்த்து வந்துட்டோம்னா இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். கைஸ் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கன்வென்ஷனல் லிவரி, இது டபுள் டெக்கரோட லிவரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க சீட் பிளான் போட்டிருக்காங்க பாருங்க. சீட் பிளான், அப்பர் டெக்கு, லோவர் டெக்கு அண்ட் டோர் 2 பக்கம் என்ன சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, டோர் 1 பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன மேட்டர்னாக்கா இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதனால அது வந்து மறைஞ்சது. ஸோ இது பாருங்க, இது அட்வர்டைஸ்டு லிவரி. இது ஸ்டிக்கர் ஓட்டுறதுனால அந்த டீடைல்ஸ், இங்கே இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே மறைஞ்சிச்சு பாருங்க. ஸோ இதனால தான் கன்வென்ஷனல் லிவரி, அதை அப்படியே விட்டுருணும். சரி, நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டலாம், பட் ஆனால் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் மறைகிற அளவுக்கு ஓட்டக்கூடாது. ஓகேவா, சொன்னால் எங்கே கேட்குறாங்க. இது ரயில்வே கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணும். ஸ்டிக்கர் ஓட்டுற மேட்டர்லாம் பாருங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டீட்டெயிலாம் இதெல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. அண்ட் நம்மளோட ட்ரெயினோட போர்ட் பார்த்துக்கோங்க. சென்னை சென்ட்ரல் பெங்களூரு, பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல். ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து பெங்களூர் போகுது 22625, பெங்களூர்லேருந்து சென்னை போகுது 22626. அண்ட் இது ரைட் ஷேரிங் வந்து கோயம்புத்தூரோட வந்து கோயம்புத்தூர் இதே வரும். அதனால இங்கே கோயம்புத்தூர் போகும்.
கைஸ் நம்மளோட லிங்க் வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. பின்னாடி உங்களுக்கு தெரியும் ராயபுரமோட வேப் 7 தாங்க நம்மளோட லிங்க் இன்னைக்கு. ஓகேவா, சரி வாங்க போயிட்டு நம்மளோட கோச்ல போய் செட்டில் ஆகும். வாங்க, லிங்க் பார்த்தாச்சு, போய் நம்ம கோச்ல ஏறிட்டு டிபாசிட் எடுப்போம். வாங்க. ட்ரெயின் நம்பர் 22626 கேஎஸ்ஆர் பெங்களூர் சென்னை சென்ட்ரல் டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ்ங்க. இது ஒரு டெய்லி ட்ரெயின் தான். பெங்களூர்ல இருந்து மதியம் 2:30க்கு கிளம்பி சேம் டே நைட்டு 8:35க்கு சென்னை சென்ட்ரல் போய் சேருது. மறுமார்க்கத்தில் 22625 அப்படின்ற ட்ரெயின் நம்பரோட சென்னை சென்ட்ரல்ல இருந்து காலைல 7:25க்கு கிளம்பி சேம் டே கேஎஸ்ஆர் பெங்களூர் மதியம் 1:10க்கு வந்து சேருதுங்க. ஸோ கைஸ் உள்ள வந்தாச்சுங்க. உள்ள வந்துட்டு உங்களுக்கு இன்டீரியர்ஸ் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இருக்குது பார்த்தீங்கன்னா லோவர் டெக்கில் இருக்கிற மாதிரி தான் அப்பர் டெக்லையும் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகேவா, மேலே நிறைய பேர் கொஞ்சம் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். கீழே காலியாக இருக்குது. உங்களுக்கு கீழே எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். கீழே மேலே ரெண்டும் சேம் தான். ஓகேவா, ஸோ நடுவில் சூப்பராக ஒரு லைட் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கேஜ் வச்சுக்கிறான ஒரு இடம். சீட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் ட்ரெயின் விட்டுருப்பாங்க. இப்போ நியூஸ் பேப்பர் தராங்களான்னு தெரியல. நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்கன்னா நியூஸ் பேப்பர் ஹோல்டரிங் இருக்குது, வாட்டர் பாட்டில் ஹோல்டரிங் இருக்குது. அண்ட் இது நீங்கள் வந்து வச்சுக்கலாம், தேவைன்னா எடுத்துக்கலாம். புஷ் பேக்கு அந்த அளவுக்கு வராது, இதெல்லாம் லைட்டாக வரும். பண்ணிட்டு நீங்கள் புஷ் பேக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் ரொம்ப முக்கியமாக சார்ஜிங் சாக்கெட்டுங்க. சார்ஜிங் சாக்கெட் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி எடுத்து இந்த கொக்கியில் இப்படி மாட்டிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஸ்க்ரீனாக இருக்குது. ஏசி போட்டிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? சரி வாங்க போயிட்டு நம்மளோட சீட்டில் உட்காரணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்ங்க. டபுள் டெக்கரில் இருக்கிற வாஷ்ரூம்ங்க லாக் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் டெக்கரில் வாஷ்ரூம்னா மிரர் ஆக்சுவலாக நல்லா பெரிய மிரர், இவ்வளோ பெருசாக மிரர் இருக்கு. அண்டு டேப்ல தண்ணி வருது. இங்கே வந்து வாசனைக்காக இது வச்சிருக்காங்க. லிக்விட் சோப்பு இருக்கு. அண்ட் ஒரு லைட் ஒன்று இருக்கு. ஃபயர் இருந்தாங்க அது டிடெக்ட் பண்ணுற ஒரு அலார்ம் சிஸ்டமாக இருக்கு. நோ ஸ்மோக்கிங் போர்ட் இருக்கு. ஓகேவா, அண்ட் வேற என்ன இருக்குன்னா கீழே இந்த மெயின் வாஷ்ரூம் போகிற இடம் ஜெட் ஸ்ப்ரே இருக்கு. கீழே ஜக்கம் வச்சிருக்காங்க. ஃப்ளஷ் பண்ணுறது இங்கே இருக்கு. நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். ஒரு டஸ்ட்பினோ கீழே இங்கே வச்சிருக்காங்க கைஸ். ஸோ வாஷ்ரூம் டபுள் டெக்கர் கோச் டைப் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு உட்காரலாம். உட்காந்துட்டு இப்போ ஆன்சர் எடுத்துட்டு அப்படியே ஆன் போச்சுங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா,
கைஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரீச் ஆகி இப்போ நம்ம கிளம்பின்னு இருக்கோம். ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டடான பேண்ட்ரி கோச் கிடையாது. பட் ஆனால் ஆன்போர்ட் கேட்டரிங் இருக்குது அண்ட் கேட்டரிங் அவைலபிளாக இருக்குது. ஃபுட்ஸ் எல்லாம் வித்துட்டு வருவாங்க. ஸோ உள்ளே இருக்க ஐஆர்சிடிசி அஃபிஷியல் வெண்டர்ஸ் வந்து வித்துட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் அவங்க கிட்ட தான் வாங்கிக்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் கிருஷ்ணராஜபுரம்லாம் மீட் பண்ணலாங்க. ஓகேவா, வாங்க உள்ளே போய் கொண்டாட உட்காரலாம். மொபைலில் சார்ஜ் போடுறேன், மொபைலில் சார்ஜும் இல்லை. அதை போட்டுட்டு கிருஷ்ணராஜபுரம்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஏதாவது கிராசிங் இருந்தால் நம்ம அப்படியே பார்க்கலாம். ஓகேவா, வாங்க. ஆனால் நம்மளுக்கு கிராசிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராசிங்கே நம்மளுக்கு வந்து சங்கமித்ரா தான். பார்க்கலாம் சங்கமித்ரா கிராசிங்க. டிபார்ட்டிங் ஃப்ரம் பெங்களூர் கண்டோன்மெண்ட். கைஸ் கிருஷ்ணராஜபுரம் ரீச் ஆயிருக்காங்க. இன்றைய மாசம் ஆச்சு. நம்ம முன்னாடி இருக்கிறனால அப்படியே செம்மையா புல் பண்ணிட்டு உள்ள வந்தாங்க பிளாட்ஃபார்ம்ல. ஸோ நம்ம இப்போ இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் ரேக் ஷேரிங் பற்றி பார்த்துலாம். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஏசி சேர் கார், அதாவது நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க டபுள் டெக்கர் டைப் ஆஃப் ஏசி சேர் கார் வந்து 7 இருக்கு அண்ட் 5 நான் ஏசி சீட்டிங் டைப் சேர் கார் இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன். அண்ட் ரேக் ஷேரிங் பார்த்தோம். இந்த ட்ரெயின் எந்த ட்ரெயினோட ரேக் ஷேர் பண்ணா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிற உதய் எக்ஸ்பிரஸோட இந்த ட்ரெயின் ரேக் ஷேர் பண்ணுது. ஓகேவா, ஸோ இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பங்கார்பேட் ஜங்ஷன் அப்படியே ஸ்கிப் பண்ணி நம்ம குப்பம்ல மீட் பண்ணலாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிருஷ்ணராஜபுரம் டிபாசிட் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம குப்பம்ல மீட் பண்ணலாம். மொபைலில் சார்ஜும் இல்லை, போய் மொபைலில் கொஞ்சம் சார்ஜும் போட்டுக்கிறோம். ஓகேவா, அப்போ தான் கிராசிங்லாம் எடுக்க முடியும். கைஸ் இப்போ நம்ம குப்பம் ரீச் ஆயிருக்கோங்க. இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஹால்ட்டு. ஸோ இந்த ட்ரெயின் கவர் பண்ணுற ஓவரால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 360 கிலோமீட்டருங்க. இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 5 நிமிஷம் வித் 10 ஹால்ட். ஓகேவா, ஸோ இந்த ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 59 அண்ட் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் பார்த்தீங்கன்னாக்கா 110 போகுதுங்க. இந்த ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு என்னன்னாக்கா, குப்பம்ன்றது வந்து ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டுக்கு அண்டரில் வர ஒரு சிட்டிங்க. ஸோ நம்ம இங்கே பெங்களூர்லேருந்து சென்னை போகிறோம், ஆனால் ஆந்திரா பிரதேஷ் இருக்கிற அந்த ஒரு சிட்டி வந்து தொட்டுட்டு போகிறோம். ஆனால் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா SWR ஜோனில் தான் இருக்குது இந்த குப்பம் ஸ்டேஷன். இப்போ நம்ம டிபாஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 10 நிமிஷம் டிலேவாக நம்ம ரீச் ஆயிருக்கோம் இங்கே. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணுங்க, டிடிஆர் வந்தாங்க. ஆனால் செம்மையாக செக் பண்ணார். அவர் ஒருத்தராக செக் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வந்தோன்னே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டாரு. அவரோட இன்ட்ரோ கொடுத்துட்டு வெல்கம் டு சதர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் உங்களோட
ஒரிஜினல் ஐடி கார்டை கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேரையும் சூப்பராக படித்தாங்க. சூப்பராக படித்து பேரெல்லாம் பார்த்துட்டு வெல்கம் ஆன் போர்டுன்னு சொல்லி எல்லாம் ஒரு சீட்டில் உட்காந்துருக்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அவர் சொன்னார் வெல்கம் ஆன் போர்டு சொல்லிட்டு எல்லா பேசஞ்சர்ஸ் கிட்டையும் சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம இப்போ இங்கேருந்து குப்பம் டிப்பாஸ் எடுத்துகிட்டு போவோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்மள வந்து ஜோலார்பேட்டுங்க. ஜோலார்பேட்டில் நம்ம பார்க்கலாம் இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரை பற்றி நம்ம பார்க்கலாம் ஜோலார்பேட்டில். ஏன் இதெல்லாம் நான் டக்குன்னு சொல்கிறேன், இன்னும் நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது நம்மளுக்கு. ஏன் இதெல்லாம் அடிக்கடி சொல்கிறேன்னா, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிலாம் இருட்டாயிரும். ஸோ அந்தந்த ஸ்டாப்பில் நம்ம வந்து சொல்லிட்டோம்னு வச்சிங்களேன், 6 மணிக்கு அப்புறம் நம்ம வந்து அப்படியே ஏதாவது கிராசிங்கு ஸ்கிப் அதுமாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா கைஸ்? ஆக்சுவலாக குப்பமில் வந்து ஒரு 10 to 20 minutes நிற்கிறாங்க. ஸோ எதுக்குன்னு தெரியல, மேபி கிராசிங்காக இருக்குமான்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் வேரிஸ் மை ட்ரெயினில் வந்து வந்தே பாரத் வந்து 40 minutes டிலே காமிக்குது. மேபி அது தப்பாக காமிக்கலாம், பாசிபிளி நம்மளுக்கு வந்து வந்தே பாரத் ஓவர்டேக்காக தான் இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்தே பாரத் ஓவர்டேக் தாங்க. ஸோ இது ஓவர்டேக் பண்ண தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வேரிஸ் மை ட்ரெயின் ஆப்பில் 40 minutes டிலே காமிக்குது. சான்ஸே இல்லை, அவ்வளோலாம் டிலே ஆகாது. அவ்வளோதான், அவன் ஓவர்டேக் பண்ணி போயிட்டா. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஜூஸ் வாங்கிட்டு ஓவர்டேக்கா ஜூஸான்னு சொல்லிட்டு இது வாயில் வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணி தான் வந்துச்சு வந்தே பாரத். சரி வாங்க, குப்பம்லேருந்து டிப்பாஸ் எடுத்துட்டு அப்படியே போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்ம ஜோலார்பேட்டில் மீட் பண்ணலாம். ஓகேவா? பாருங்க, ஆக்சலரேஷன் மட்டும் பாருங்களேன், கொல்ல மாசா இருக்கும். செல்ஃபி வந்து வச்சு செய்யறாரு வேப் 7 செம்ம ஆக்சலரேஷன். கரெக்டாக ஆன் டைம்ங்க, 5:05க்கு அரைவல். கைஸ், ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கும். இங்கே நம்மளுக்கு வந்து 5 நிமிஷம் ஹால்ட்டு. கரெக்டாக ஆன் டைம்ங்க, வித்தவுட் எனி டிலே கரெக்டாக வந்தாச்சு. ஆக்சுவலாக சீக்கிரமாக வந்துக்கலாம், பட் ஆனால் பொறுமையாக உள்ளே தள்ளி எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ ஆன் டைம் 5 மணி 5 நிமிஷத்துக்கு உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரை பற்றி பார்த்துடலாங்க. இந்த ட்ரெயினில் 2 ஏசி இருக்குது பார்த்தீங்களா, நான் ஏசி சீட்டு டைப் கோச், அதாவது D1 D2 D3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோச்சில் நீங்கள் ஜேர்னி பண்ணோன்னா 160 ரூபாங்க எண்ட் டு எண்டு. ஓகேவா? நம்ம ஜேர்னி பண்ணிட்டு இருக்க டபுள் டெக்கர் டைப் ஆஃப் கோச்சில் வந்து 560 ரூபாய் ஆகுது. ஸோ இதான் இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர். பட் ஆனால் ஒன்று நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். டபுள் டெக்கர் டைப் கோச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டிங் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் கன்ஜெஸ்டடாக தான் இருக்குது. அண்ட் லெக் ஸ்பேஸும் கொஞ்சம் அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உட்காரத்துக்கு. இது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு மேட்டர்னாக்கா பின்னாடியே பிருந்தாவனம் வருது. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் டிலேவாக நான் ரீச் ஆனால் பரவாயில்ல சென்ட்ரலுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் வந்துடுங்க. பிருந்தாவனில் ஏசி சேர் கார் இருக்குது. ஆனால் அதுவும் இதே சேம் ரேட் தான், 560 ரூபாய். ஸோ இதில் 560 ரூபாய், அதில் 560 ரூபாய். நான் ஒன்று இதில் வந்து கரண்ட் அவைலபிலிட்டி எல்லாம் இருக்கும்.
அதெல்லாம் இருக்காது. ஏன்னா அதில் வந்து 2 கோச் தான் இல்லை. ஸோ அதனால் வந்து கஷ்டம் தான். இன்கேஸ் நீங்கள் அட்வான்ஸாக பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏசி சேர் காரு பிருந்தாவனில் போட்டுருங்க, டபுள் டெக்கரில் வேணாம். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உட்காரத்துக்கு. அது மட்டும் தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம டிபாசிட் எடுக்கலாம். ஜோலார்பேட் டிபாசிட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து காட்பாடியில் மீட் பண்ணலாம். ஆம்பூர் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்ம ஆம்பூர் ஸ்டாப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுக்க தேவையில்ல. டேரெக்டாக நம்ம வந்து காட்பாடியில் மீட் பண்ணலாம். நல்ல ஒரு சூப்பரான சன்செட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. நல்ல ஒரு சன்செட்டை வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேவா? சரி, வாங்க டிபாசிட் எடுக்கலாம். ஜோலார்பேட் அதாங்க கிளம்பியாச்சு ஜோலார்பேட்லேருந்து. அண்ட் கைஸ், நீங்கள் இங்கே பார்க்குறது தான் வந்து ஏலகிரி ஹில்லுங்க. ஏலகிரி மலை. ஏலகிரி போனால் நீங்கள் வந்து ஜோலார்பேட் வந்துட்டு இங்கே வந்து உங்களோட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரெக்கிங்னாக்கா நீங்கள் எப்படி ஏதாவது பைக் நீங்கள் வந்து ரெண்டில் எடுத்துகிட்டு போகலாம். கைஸ், வாணியம்பாடி டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இன்னும். இது ஆக்சிலரேஷன் நெக்ஸ்ட் லெவலுங்க. ஐயோ, செம்மையா இருக்கு. உங்களுக்கு புல்லிங் தெரியும் நினைக்கிறேன். செம்ம புல்லுங்க. சரி, மைக் எடுத்து உள்ள போடல, வின் நாய்ஸ் வரும். லாஸ்டாக பார்த்தது வந்து சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி. செம்ம ஸ்பீடில் சூப்பராக ஸ்கிப் பண்ணான். ஆச்சா கிராசிங்கு. அவனுக்கு வாணியம்பாடி ஸ்டாப் கிடையாது, ஆனால் நம்மளுக்கு ஸ்டாப் இருந்துச்சு. ஓகேவா? சரி வாங்க, அப்படியே ஒரு ஹை ஸ்பீட் ரன் எடுத்துட்டு போயினே இருக்கலாம். நல்ல ஒரு சன்செட்டும் ஆகிட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க.
கைஸ் நம்ம ஆம்பூர்ல இருக்கோங்க. ஆக்சுவலா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா திருப்பதி கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி வந்துட்டு இருக்கு. அது வந்து கிராஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்தா ஓகே, இல்லைன்னா நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அது கிராஸ் ஆனாலும் ஓகே. பட் ஆனால் அது எங்கேயா மறைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. கிராஸ் நம்மளும் அவ்வளோதான் சிக்னல் போட்டாங்க, க்ரீன் போட்டாங்க, ஆப்போசிட்ல வந்துன்னு இருக்கு. நம்மளுக்கு ஹாங்காங் கொடுத்தாச்சு, கிளம்புறோம். அண்ட் ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் நல்லா சூப்பரான ஹாங்கில் வந்துட்டு இருக்கான். வேப் 4ஓட வராங்க. பரவாயில்ல, இந்த கேப்ல பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அவனுக்கு இங்க ஸ்டாப் கிடையாது. சூப்பருங்க, பார்த்தாச்சு. சூப்பரான ஒரு கிராசிங். அண்ட் நம்ம டிபார்ட்டிங் ஃப்ரம் ஆம்பூர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆம்பூர் வாணியம்பாடி எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், எடுக்க வேணாம்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனா கிராசிங் இருந்ததுனால அரைவல் பிளஸ் கிராசிங்கும் எடுத்தாச்சு. ஓகேங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்து காட்பாடியில மீட் பண்ணலாம்.
பாத்தியா? அங்க வந்து தெரியல பாரு, வெளியே நான் நிக்கிறேன். கைஸா காட்பாடி ரீச் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஓவர்டேக் பார்த்துருப்போம், வந்தே பாரதோட ஓவர்டேக்கு. இப்போ வந்தே பாரதோட கிராசிங்கை பார்த்துட்டோம். எங்க இருக்கு பாத்தீங்களா, சேஃப்ரான் வந்தே பாரதோட கிராசிங்கு. இங்க காட்பாடி நம்மளுக்கு 3 நிமிஷம் ஆல்ட்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் இடிட்டோம், அந்த அளவுக்கு எதுவும் ஸ்பாட் பண்ற மாதிரி இருக்காது. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது நினச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிற ஏதாவது ஒரு நல்ல ஹை ஸ்பீட் ரன்னு, ஹை ஸ்பீட் ஸ்கிப்பு, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கிராசிங் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். மற்றபடி நம்ம வந்து டைரெக்டாக சென்ட்ரலில் மீட் பண்ணலாங்க. ஓகேவா? கைஸா சென்னை சென்ட்ரல் ரீச் ஆயாச்சுங்க. நம்மளோட டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸோட vlog ஒரு முடிவு வருது. ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பங்க்சுவலாக ஆன் டைம் வந்துச்சுங்க. ஸோ எந்த பிரச்சனை கிடையாது. செம்ம ஸ்பீடுங்க. ட்ராக் சவுண்டெல்லாம் அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ட்ரெயின் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ஓபிஜி ஸ்டாஃப் வந்து க்ளீன் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் ட்ரெயினில் உங்களுக்கு ஆன்போர்ட் கேட்டரிங்கும் இருக்குது. ஸோ ஃபுட்டை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா சீட்டிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடா இருக்கும். அது மட்டும் தான் பாத்துங்க. மற்றபடி எல்லாமே சூப்பருங்க. ஓவரால் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருந்துச்சு. அண்ட் ட்ராக் சவுண்ட் எல்லாம் நெக்ஸ்ட் லெவலுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் ரன் இருக்கும் டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு. செம்ம அக்ரெசிவ் ரன்னு. ட்ராக் சவுண்ட் எல்லாம் நெக்ஸ்ட் லெவல்ல இருந்துச்சு. ஆக்சுவலா 110 தான் போச்சு. பட் ஆனா நம்மளுக்கு என்னமோ ஒரு 130 போன ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ நீங்க ஜேர்னி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரீசெண்ட் டேஸ்ல. ஓகேவா? ஸோ இதோட நம்ம vlog முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு ட்ரெயின் வேற ஒரு ஜேர்னில நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய்.